வெல்கம் டு டாக்டர் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கோலிவுட் ஜீசஸ், அதாவது ஆக்டர் கம்ஸ் டு பொலிட்டீஷியன். ஆக்டர் இன்னைக்கு வரைக்கும் ஆக்டர் விஜய். ஏன் அப்படின்னா அவரோட ரசிகர்கள் இப்போ அதாவது தமிழக வெற்றி கழக தோழர்கள் இவங்க சோஷியல் மீடியாவில் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய களத்தில் இறங்கி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய இங்கே இருக்க கட்சிகளை பார்த்து விமர்சிக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் போகிறானுங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி பேசுவோம் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் உங்கள் அண்ணன் உங்கள் தளபதி ஒரு நடிகராக மட்டும்தான் இருக்கிறார். இன்று வரை நான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்க டைமில் கூட அவர் அவரோட 69வது படத்துக்கான படப்பிடிப்பில் தான் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காரே தவிர கட்சி வேலையவோ இல்லை இந்த தமிழ் சூழலில் இந்திய சூழலில் நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத விஷயங்களுக்கு குரல் கொடுத்தோ இன்றைக்கி வரைக்கும் பேசலை பெருசாக. அப்படியே ஒரு பேசினாலும் அது ஜஸ்ட் ஒரு அறிக்கையாக மட்டுமே இருக்கிற காரணத்தினால. ஏன் அப்படின்னா, இந்த ஆள் அதாவது விஜய் அவர் இங்கே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ நடிச்சிட்டு இருக்கேன், இந்த படம் முடிஞ்சோடனே நான் சீரியஸ் பாலிடிக்ஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்தியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, இங்கே யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இங்கே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் கட்சி தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் அவர் பயங்கரமாக விமர்சிச்சிருக்காருல்ல. ஊழல் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபாசிசம்னா அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு கேட்குறது, குடும்ப அரசியல் அது இது, அப்புறம் ஆச்சா போச்சோன்னு கத்துறது, இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ் பண்ணலாம் நான் வரல அப்படின்ற மாதிரி டீசென்ட் பாலிட்டிக்ஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பேசின ஒரு நபரோட கட்சி தொண்டர்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் இல்லை அந்த கட்சியோட நிர்வாகிகள் சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸில் உட்காந்துட்டு வைக்கக்கூடிய விமர்சனங்களானது மற்ற கட்சிகள் எதுவுமே இங்கே சரியில்லை, எங்கள் அண்ணன் தான் மீட்பார், ஏதோ இயேசுநாதர் 3ஆம் நாள் காட்சியளிக்கிற மாதிரி வந்திருக்காரு, இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்காக வந்திருக்காரு எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்கள் அண்ணன் என்னடா இவ்வளோ பிரச்சனை நடக்குது, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எதிர்த்தரப்பில் இருக்கவங்க கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் எதிர்த்தரப்பில் இருந்தால் நானும் கேட்குறேன், உங்கள் அண்ணன் எப்போ தான் பேசுவார், எப்போ தான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். அது கூட பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த செயற்குழு கூட்டத்தில் சில தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானங்களை ஏற்றுனா அது ப்ரெஸ்கிட்டையும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியாத போல இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாம்சங் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, சாம்சங் தொழிலாளர்களுக்கு சங்க பிரச்சனை இருந்துச்சு, அதுக்காக எந்த குரலும் அண்ணன் கொடுக்கவே இல்லை. இப்போது எல்ஐசியோட இணையதள பக்கத்தில் ஹிந்தியில் மாற்றினது அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு எதிராக அண்ணன் எதுவும் குரல் கொடுக்கல. இப்போது அதானி 2500 கோடி ரூபா இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அதானி அதானியோட குழுமங்கள் அதானியோட நிறுவனங்களில் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்ஐசியோட ஷேர்ஸ் ரொம்ப அடி வாங்குச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கும் அண்ணன் பேசவே இல்லை. எல்ஐசியோட பிரச்சனைக்கு ஏன் அண்ணன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசியில் பணம் போட்ட எல்லாருமே பணக்காரங்களில் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கிற ஜனங்க, அவங்க காசு போட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் அரசியலில் குதிச்சிருக்கேன். எப்படி என்னோட கரியரோட உச்சத்தை தூக்கி போட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கேன், நான் தான் உங்களோட மீட்பார் அப்படின்ற மாதிரியெல்லாம் அண்ணன் பேசினதுனால தான் இந்த விமர்சனங்கள். நீங்கள் 10ஓட 11 சரத்குமார் மாதிரி இருந்திருந்தீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. இவனுங்க உட்காந்துட்டு சீமான் கூட சண்டை செய்ய தான் லாய்க்கு அப்படின்றத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். இது பேச ஒன்றும் இல்லை. ஏன்னா இஸ் நத்திங். அவர் ஒரு பொலிட்டிஷியன்லாம் கிடையாது, ஒரு பார்ட் டைமாக வந்திருக்காரு. கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடை விட்ட உடனே நான் சிஎம் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு உலகத்தில் இருக்கும் நபர் தான்
திரு நடிகர் விஜய் அவர்கள். இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. இதுதான் உங்களோட விமர்சனம். உங்கள் அண்ணனை பேச சொல்லுங்கள், உங்கள் தளபதியை பேச சொல்லுங்கள், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க சொல்லுங்கள், களத்தில் இறங்கி போராட்டம் பண்ண சொல்லுங்கள், ப்ரெஸ்ஸை முதல்ல மீட் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரியான விமர்சனங்களை நாங்கள் குறைச்சிக்கிட்டு உங்கள் அண்ணன் பண்ணுற அரசியல் கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஏன் கரெக்டாக தானேப்பா பேசுகிறாரு, இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி திமுகவையோ அதிமுகவையோ பாஜகவையோ பார்த்து நாங்கள் கேள்விகள் கேட்குறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து புதுசாக வீடியோ பார்க்க வரீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, ஆனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து கீழே கமெண்ட்டை போட்டுட்டு டிஎம்மில் வந்து ப்ரோ வீடியோவில் அது சரியில்லை ப்ரோ, இது சரியில்லை ப்ரோ, நீங்கள் அப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர யாருமே வந்து இங்கே யூடியூப்பில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போடுறதில்ல. அப்படி நீங்கள் யூடியூப்பில் இருக்க பக்கத்தில் கமெண்ட்டை போட்டிங்கன்னா அது அடுத்தடுத்த ஆடியன்ஸுக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு அது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.